ஹalleluya. Thank you Jesus. தேவ மக்களே, எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி அந்த சர்வ வல்லவரை, அந்த உன்னத கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர், நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். உன் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். உந்தன் நம்பிக்கை வீண் போகாதது, நிச்சயமாகவே மூடி உண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாதது, நிச்சயமாகவே மூடி உண்டு. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. சொல்றீங்களா? என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர், நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். இயேசுவே, உங்களை நம்பினா, உங்களை விசுவாசித்தா எல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு பிள்ளைகள் சோர்ந்து போய் தடுமாறி போய் இருப்பதை விட்டு வெளியில வந்து உங்களை நம்ப, உறுதியாய் பற்றி கொள்ள அந்த வாஞ்சையை தாங்கப்பா. கிருபை செய்ய. ஒரு நாளும் உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவை நம்புனா வீண் போகாதது, லாபம் உள்ளது, நன்மை உள்ளது. இன்னைக்கு மக்கள், பிள்ளைகள் எதுலையோ நம்பிக்கை வைத்து வீணா போயிருச்சு. நஷ்டம், இழப்பு. காலை வேளையில தேவ பிள்ளைகளே, உங்க நம்பிக்கை இயேசு மேல வைங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு. அந்த முடிவு வெற்றியின் முடிவு, வாழ்வின் முடிவு, ஜெயத்தின் முடிவு, சுகத்தின் முடிவு. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் கட்டாயம் செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து நம்மளை நடத்துவாராக. ஆமென். தேவ மக்களை, விசேஷமாக இன்னைக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுக்க போறோம். ஆதாரம். ஆமென். உபாகமம் 1 அதிகாரம் 11 Deuteronomy chapter 1 verse 11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி அப்பா. May the Lord, the God of your ancestors, increase you 1,000 times. Oh, Shalla Batika. Oh, Rakadara Shallata. Amen.
and bless you as he has promised. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, மோசேயினுடைய லீடர்ஷிப்பில் இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாரு. இப்போ மோசே தான் சொல்றாரு, கடவுளுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். ரெண்டாவது, மோசே இந்த வசனத்தின் மூலம் என்ன சொல்ல வராருன்னா, நீங்கள் ஆயத்தமாகுங்க, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. அவர் சொல்கிறாரு பாருங்க, அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். மோசே ஒரு காரியத்தை ரொம்ப அற்புதமாக வலியுறுத்துறாரு. கடவுள் ஏதோ வாய்க்கு வந்ததுன்னா சொல்லிட்டு போயிடுற மாதிரி இல்லை. அவர் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று இல்லை. இந்த கர்த்தர்னா, இந்த மீட்பர்னா, அவர் என்ன சொன்னாரோ அப்படியே ஆசீர்வாதத்தை செய்கிறவர். இதை கொண்டு வந்து கொஞ்சம் மனதில் நிறுத்துங்க. மனுஷன்தான் சொன்னதை மாற்றிடுவான், கர்த்தர் அப்படி இல்லை. இன்னைக்கு அநேக பேர் உடஞ்சி போய் அப்படி மனதில் பாரத்தோடு கூட, இத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இந்த வாக்குத்தத்தம் ஒன்று கூட என் மேலே பழிக்கலையே. இல்லை, அந்த காலை வேளையில் புத்தியை மாற்றுங்க, எண்ணத்தை மாற்றுங்க. அந்த எண்ணத்துக்குள்ளே உறுதியாக ஒன்று வைங்க, அவர் சொல்லியபடியே என்னை ஆசீர்வதிப்பார், அவர் சொல்லியபடியே என்னை நடத்துவார், அவர் சொல்லியபடியே எனக்கு இதில் வெற்றியை தருவார். சொல்கிறீங்களா? ஒரு 4 காரியத்தை பார்த்துட்டு முடிக்க போகிறோம். 3 காரியம் பார்ப்போம். The nature of God's blessings. கடவுளுடைய ஆசீர்வாதம் பொதுவாக எப்படி இருக்குது வேதத்தின் அடிப்படையில், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. கர்த்தர் ஏதோ கண்மூடித்தனமாக ஏதோ ஒன்று சொல்லிட்டு போலங்க. உங்களையும் என்னை நேசிக்கிறாரு, விரும்புகிறாரு. உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு, இப்படி வாழணும்னு விரும்புகிறாரு. இன்றைக்கி இருக்கிற அந்த பிரச்சனை, இன்றைக்கி இருக்கிற அந்த தடுமாற்றம், இது கர்த்தர் தந்தார் நினைக்கிறீங்களா? இல்லை. நிறைய பேர் இப்படி இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. தப்பான காரியம். இல்லை, அது எப்படி கர்த்தர் இந்த தோல்வியில், இந்த பற்றாக்குறையில், இது கடவுளுடைய சித்தமே இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம போய் முட்டி மோதி பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், மைண்டை செட் பண்ணிட்டோம். இப்படியும் கடவுள் இப்படி நமக்கு இந்த காரியத்தை கொடுத்துட்டார், அவ்வளோதான், வேறு வழி இல்லை. இல்லைங்க, யாரும் குறை கிடையாது, யாரும் உங்களை தடுக்கலை. நீங்கள் தான் உங்களுடைய நன்மையை தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கடவுளை விசுவாசிக்கலை, நம்பலை, அறகுறை, பாதி நம்பிக்கை தான் இருக்குது. சந்தேகம், கலக்கம், பயம். இன்னொன்று என்னென்னா, ரொம்ப முக்கியம், ஏன் விசுவாசிக்க முடியலைன்னா, பொறுமை விசுவாசத்தை உண்டாக்கும். அப்போ பொறுமையே இல்லை. என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், புலம்பிக்கிட்டு இருக்கும் போது எங்கே வழி பிறக்கும்? இதுதான் தப்பு, அவர் தான் தப்பு, நம்ம தான் தப்பு, இப்படியே சொல்கிறதுலே நேரம் போய்கிட்டு இருக்கு, விசுவாசிக்க நேரம் இல்லை. சரி, கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படி செயல்படுது? த abundant blessing. கடவுள் ஒரு மனுஷனையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார். abundant என்று சொன்னால் அது எதை குறிக்குதுன்னா, நிரம்பி வழிந்து ஓடுறதை காமிக்குது. ஆண்டவருக்கு அப்படி லிமிட்டை ஆசீர்வதிக்க தெரியாது. அவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார்னா அது நிரம்பி வழிஞ்சு ஓடும். வழிஞ்சு ஓடுறதை நிறுத்தவும் தெரியாது கர்த்தருக்கு. அப்படிதான் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார், அப்படிதான் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், அப்படிதான் யாக்கோபை ஆசீர்வதித்தார். இப்படிதான் உங்களையும் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஐயோ, ரொம்ப நிறையா வந்துருச்சு, நிப்பாட்டிடுவோம், போதும், விட்டுட்டோம், இவனுக்கு புத்தி மாறி போயிடும், நம்மளை மறந்துடும். இல்லை, அவர் யூஸ் பண்ணுற மெத்தடே வேற. மனுஷன் அவன் புத்தியை வச்சுக்கிட்டு இல்லையா ஒருத்தருக்கு செய்வான். அப்புறம் அவங்களுக்கு தான் இருக்குல்ல, ஆனால் விட்டுருங்க, ஒன்றும் செய்யாதீங்க, இது மனுஷன் புத்தி. கர்த்தர் அப்படி இல்லை. அவருடைய பிள்ளை அபிர்விதமாய் ஜீவிக்கணும்னு விரும்புகிறார்.
இந்த காலவேளையில் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னா abundant blessing, பரிபூர்ணம். ஆயத்திறந்து சொல்லுங்க, என் கர்த்தர் என்னை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். நம்புங்க, புலம்பாதீங்க, புலம்புறதை நிறுத்துங்க. புலம்புறதுல அங்கே விஷயம் நடக்காது. நிறைய பேர் நடக்கிறாங்க, புலம்புனா ஏதோ சூழ்நிலைக்கு ஏதோ சூடு சொரணை இருக்கிற மாதிரி டக்குன்னு ஐயோ இவன் என்ன இப்படி போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான், நம்ம என்ன செஞ்சுருவோம், தடை எடுத்து விட்ருவோம். அந்த தடையை எடுத்து விட்ருவோம், அவன் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நல்லா கவனிங்க, சூழ்நிலை, மனுஷன், பலவிதமான காரியம்தான் நம்மளை தடுக்குது, உண்மைதான். அதை எப்படி மேற்கொள்வதுன்னா வாய் தான், இருதயம்தான். சொல்லுங்க, நான் ஏராளம் தாராளமாக இருப்பேன். வாய் திறந்து சொல்லுங்க, என் பிள்ளைகள், என் சந்ததி. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும். இப்போ கவுண்ட்டு எண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கிற சில பேர் சொல்கிறாங்க, சம்பாதிக்கிறேன், கையில் நிற்க மாட்டுறது, அப்படியே போயிட்டுருக்கு. எல்லாம் என்னென்ன செலவு மார்க் பண்ணி வச்சதுக்கு மேலே தான் போயிட்டுருக்கு. எழுதி வச்சுருக்கிறேன், இதை செய்யணும் அதை செய்யணும், அதுக்கு மேலே தான் போகுது. சேமிப்புன்னு ஒன்றும் இல்லை. ஓடுறோம், உழைக்கிறோம், டயர்டாகிறோம், ஓடி ஓடி களைச்சு போகிறோம். வாயை திறந்து சொல்லுங்க, இந்த களைப்பின் மத்தியில் என் கர்த்தர் என்னை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார், நான் அதை நம்புகிறேன். ஆமென். ரெண்டாவது, ஃபெய்த்ஃபுல்னஸ் டு ஹிஸ் ப்ராமிஸ். கடவுள் அவருடைய வாக்கு தத்தத்தில் உண்மையாக இருக்கிறாரு, பொய் பேசுகிறவர்ல. சொன்னது சொன்னதுதான். அவர் செய்ய முடியாததுன்னா சொல்கிறதில்ல, அவரால் எல்லாம் செய்ய முடியும். அதனால தான் வாயை திறந்து நம்ப முடியாத அளவுக்கு சொல்கிறாரு. ஏன்னா இதுவரை மனுஷன் அப்படி பார்த்ததில்லை, அதனால தான் சொல்கிறாரு. அப்போ என்னால் செய்ய முடியும்ப்பா. சமீபத்தில் ஒரு தேவ மனுஷன் பாருங்க, ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப நெருக்கடி. அப்போ இவர் பாருங்க, உடனே ஃபோனை போட்டு சொல்கிறாரு, நான் இதை கண்டிப்பாக உங்களுக்கு செய்வேன். அவங்க ரொம்ப ஒரு பெரிய சூழ்நிலைக்குள்ளே போனாங்க. அப்புறம் கடவுள் கிருபையில் சுகத்தை பெற்று டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வரும்போது அவர் ஃபோனை போட்டு கொடுக்குறாரு, இதே போல் பேசுகிறாரு. இல்லை வேணாம் சார், கடவுள் கிருபையில் நாங்கள் வந்துட்டோம். இல்லை, நான் சொன்னது தான் இல்லையா, கண்டதை பேசுகிறதுக்கு இல்லை, என்னால் முடியும். அதனால தான் அன்றைக்கி நான் சொன்னேன், நான் செய்யணும். இது கடவுள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சார் பாருங்க. ஒரு விசுவாசியே சொன்னதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா இவர் கர்த்தருங்க. ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் ப்ராமிஸ். அவருடைய வாக்கில் அவர் உண்மையாக இருக்கிறார். மூன்றாவது, ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி. ஆவிக்குரிய அண்ட் மறுமைக்குரிய, இம்மைக்குரிய, ஆவிக்குரிய, இம்மைக்குரிய. ஏன்னா இந்த பூமியில் வாழ்கிறோம். நிறைய பேர் ஆசீர்வாதம், வெற்றி, வாழ்வுனா மைண்ட் எங்கே செட் பண்ணிட்டாங்க, அங்கே போனால் எனக்கு இருக்குது, அங்கே இருக்குது. அப்புறம் கர்த்தர் இங்கே நோக்கம் இல்லாமல் அவங்கள கொண்டு வந்தாரா, இங்கே குப்பையாக வாழணும்னு திட்டம் போட்டாரா? இல்லை. ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்குற இந்த பூமியில் தாங்க உங்களுக்கு எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும். அங்கே போனால் வேறு லெவலு, இங்கேயும் ஒரு வேறு லெவலில் வைக்கிறாரு. ஒரு மனுஷன் ஏனதானன் வாழ வைக்கலை. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொன்னால் விசுவாசம், உண்மை, மனமகிழ்ச்சி, நம்பிக்கை, இல்லையா, பரிசுத்த ஜீவியம். இதுதான் இது. இப்படி போட்ட காரியம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதை கர்த்தர் கொடுக்குறாரு. உண்மையாக இருக்கிறது, ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறது, இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பொறுமையாக இருக்கிறது, சர்வாயுதத்தை தரிச்சிருக்கிறது, பொறுமை, சாந்தம், இச்சை அடக்கம், இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் என்ன? நல்ல உணவு, உடை, சமாதானம், சந்தோஷம், இல்லையா, ஏராளம், தாராளம், நிரம்பி வழிகிறது உங்களுக்கு தருகிறார்.
அப்பா பிதாவை இந்த காலை வேலைக்காக நன்றி. 1000 மடங்கு இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு இந்த வார்த்தையை நம்புறோம்ப்பா. உமது பிள்ளைகளாக எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். நாங்கள் தொடர்ந்து சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென்.